விவரஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்போதும் எளிமையாக வைத்திருக்க உதவும் உணவுகள், அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பலதரப்பட்ட உணவுகளை சாப்பிட்றோம் இல்லையா? எல்லா உணவுகளுமே நம்ம எளிமையாக வைத்திருக்குதான்னு கேட்டால் இல்லைங்க. அது உடலுக்கு உபாதையை ஏற்படுத்தும் உணவுகள் தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான மற்றும் நம்ம இளமையாக வைத்திருக்கும் உணவுகள் சாப்பிட்றது கம்மி தான். ஆனால் இன்னைக்குள்ள வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைப்பது மட்டும் இல்லாமல் எப்போதும் இளமையாகவும் இருக்கலாம். அதனால இதை கவனமாக கேளுங்க. இப்போ நம்ம இப்போ இளமையாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான தேவை என்ன தெரியுமாங்க? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஏற்கனவே என்னோட பல வீட்டில் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றிவிடும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம உடம்புல நச்சுத்தன்மை எப்படி செய்யறதுன்னா, நம்ம பலதரப்பட்ட கண்ட ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டுலாம் சாப்பிட்றோம் இல்லையா? அதனால நச்சுத்தன்மை உடம்புல ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். முக்கியமாக கல்லீரல் அதெல்லாம் ஸ்டோர் ஆகுங்க. அப்புறம் கிட்னி அதை ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் கிட்னி ஃபெயிலியர் கூட வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டுகளை சாப்பிடும்போது. அதனால நம்மளுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நச்சுத்தன்மையை அடிக்கடி வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த நச்சுத்தன்மையை வெளியேற்றுவதில் ஃபர்ஸ்ட் இடத்துல ஃப்ரூட்ஸ் தாங்க இருக்குது. இப்போ ஃப்ரூட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவகோடான்னு ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குங்க, அந்த இது எடுத்துக்கலாம். அப்புறம் பெர்ரிஸ் வகை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், பப்பாயா எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா, அந்த செல் டேமேஜ் ஆக விடாமல் தடுத்து ஸ்கின்னையும் ஹெல்த்தியாக பாதுகாக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின்ஸ் இருக்குது. அப்புறம் நல்ல கொழுப்பு அதுவும் கூடுதலாகவே இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து என்னென்னா ஸ்கின்னை நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் தன்மையாக வச்சுருக்கும். அதனால் பார்க்கறதுக்கு எப்பவும் லுக்காக அழகாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி வாட்டர் மெலன். இப்போ வாட்டர் மெலன் சொன்னோன்னா உங்களுக்கு வாட்டர் மெலன் ஸ்டார் ஞாபகம் வருவார். அவர் இப்போ பிக் பாஸில் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, அதை விட்டுருவோம். நம்ம வாட்டர் மெலன் பற்றி பார்ப்போம். வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லையா? வாட்டர் மெலன் சாப்பிட்டீங்கன்னா நீர் சத்து அதிகமாக நம்ம பாடியில் இருக்கும். அப்போ ஹைட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கொலாஜன் ப்ரொடக்ஷன் அதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது செல் டேமேஜ் ஆக விடாமல் தடுத்து ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு வழிவகுக்குது. இப்போ மாதுளை சாப்பிட்டாலும் இதே எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேவா? அதனால் மாதுளை, வாட்டர் மெலன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்களை நீங்கள் சாப்பிட்டீங்களே போதுங்க. இது டெய்லி சாப்பிட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அளவு கம்மியாக சாப்பிடுங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே பல வீடியோவில் சுகர் பேஷண்ட்டுக்கு எப்படி சாப்பிடலான்னு ஃப்ரூட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம் நம்ம இளமையாக இருக்கலாம். அப்புறம் செகண்ட் இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ. க்ரீன் டீ எதனால் பார்த்தீங்கன்னா, அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஏற்கனவே முந்தைய வீட்டில் சொல்லியிருப்பேன். இந்த க்ரீன் டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றிவிடும். அதனால் பிளட் சர்க்குலேஷனை கூட்டி விடும். அதனால் நமக்கு ஸ்கின்னுக்கு தேவையான எல்லாமே கிடச்சி நம்ம ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஹை ப்ரோட்டீன் டயட். ஹை ப்ரோட்டீன் டயட் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது என்னென்னா, ஹை ப்ரோட்டீன் டயட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நான்வெஜ் வெஜ்ஜுன்னு இருக்குங்க. அப்புறம் வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னா கொண்டைக்கடலை தாங்க பெஸ்ட்டு. அப்புறம் பீன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பாட்டு கூட நம்ம நார்மலாக சாப்பிட்றோம். அப்புறம் சுண்டல் மாதிரி கொண்டைக்கடலையை அவிச்சு உப்பு போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ்ஜில் முட்டை வெள்ளைங்கிறது அது பெஸ்ட்டுங்க. ஏன்னா ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஆல்புமினும் அதிக அளவில் இருக்குது. அப்புறம் சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், ப்ரோட்டீன் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நான்வெஜ். அப்புறம் மீன் தாங்க முக்கியம். மீனும் அதிகமாக சாப்பிடலாம். முக்கியமாக இந்த ஃப்ரைடு ஃபிஷ் எல்லாம் கிரேவி ஃபிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் கிடைக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் எதுக்குன்னா மசில் மாசுக்கு முக்கியங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேட்டி பாடியாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட அந்த மசில் மாசோடு இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஷைனிங்காக இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த மசிலுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைச்சிருது. மசிலுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஷைனிங்காக மாறிடும். இந்த ஸ்கின்னுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபஸ்ட்டு சொன்னால் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்கின் ஷைனிங்காக உதவும். அப்புறம் செகண்ட் சொன்னேன், இந்த ப்ரோட்டீன் ஐட்டங்கள் எல்லாமே மசில் மாசுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி இருந்தால் தாங்க பார்க்கறதுக்கு இளமையாகவே தோணிட்டு இருக்கும். ஓகேவா? ஏன்னா மசில் வீக்காக போயிட்டுனா முதுமையாக தான் தோணும், இளமையாக தோணாது. ஓகேவா? அதனால் நீங்கள் ஸ்கின்னுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதாது, மசிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு முக்கியம். அது நச்சுத்தன்மை வெளியேற்றினாலே நம்ம பாடியில் சர்க்குலேஷன் தாறுமாறாக இருந்து நம்ம இளமையாகவே வச்சுருக்கோம். அப்புறம் ப்ரோட்டீன் டயட் சாப்பிட்டுக்கலாம். மூணாவது விஷயம், இந்த கார்போஹைட்ரேட் இருக்குல்லங்க, அது வேற இந்த கெட்ட கொழுப்பு எல்டிஎல் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது தான். இதை அவாய்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாப்பிடுவீங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோட்டீன்லேருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது போக கால்சியம், மினரல்ஸ்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. எல்லாமே அந்த ஃபுட்லேயே இருக்குது. இப்போ கால்சியம் எடுத்துக்கிட்டால் முட்டை, வெள்ளைக்கரு, மீன்லாம் இருக்குது. மினரல்ஸ் எடுத்துக்கிட்டால் விட்டமின், மினரல் எல்லாமே ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைச்சிடும். ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் சொன்னேன் இல்லையா, அது சாப்பிடுங்க. அப்புறம் ப்ரோட்டீன் டயட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிடுங்க. அப்புறம் கார்போஹைட்ரேட் சொல்லி கொழுப்பு அந்த ஐட்டங்களை மேக்ஸிமம் கம்மியாக சாப்பிடுங்க. இல்லைன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். இருந்தாலும் கார்போஹைட்ரேட் நம்ம பாடிக்கு தேவைன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்போதும் இளமையாகவே இருக்கலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சினிமா
நடிகர்கள்லாம் இளமையாக இருக்க காரணம் என்னங்க, இந்த மாதிரி டயட் கண்ட்ரோல் தாங்க. சும்மா நம்மளே வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இளமையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து கரெக்டாக அந்த டயட் கண்ட்ரோல் இருக்கிறாங்க. என்னதான் கொடி கொடியை சம்பாதிச்சாலும் அவங்க விரும்பி எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஓகேவா, வேறு வழி இல்லை. ஃபிட்டாக இருக்கணும்னா சில விஷயங்கள் டயட் இருந்தாகணும், அதை தான் சாப்பிட்றாங்க. அதனால தான் பார்க்கறதுக்கு லுக்காகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம அவங்கள விட லுக் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருக்கலாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேவா, இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பெரிய டயட் சாட்லாம் ஒன்றுமே சொல்லலை, சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்போதும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ண அவர்களும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள். இப்படி எல்லோருமே இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் தான் உங்களுடைய சந்தேகம் என்னென்னு எனக்கு தெரியும், நானும் ரிப்ளை செய்ய முடியும். ஓகேவா, அதனால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.